மாநிலம் டார்ஜிலிங்கில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்தில் பலி எண்ணிக்கையானது 15ஆக உயரப்பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? மேற்கு வங்கத்தில் இன்று காலை நடைபெற்ற ரயில் விபத்து நமக்கு நன்கு தெரியும். கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பயணிகள் ரயிலினுடைய 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் முதலில் 5 பேர் பலியானதாக இன்று காலை கூறப்பட்டது. 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் பலியானோரின் எண்ணிக்கை 15ஆக அதிகரித்துள்ள சம்பவம் சோகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காயமடைந்தோரின் எண்ணிக்கையும் 30லிருந்து 60ஆக அதிகரித்துள்ளது. ஏனென்றால் சில இடிபாடுகளுக்கிடையே பயணிகள் சிலர் சிக்கியுள்ளனர். அங்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கட்டர்களை கொண்டு அந்த இடிபாடுகளை அகற்றி அதில் சிக்கியுள்ளவர்களையும் தொடர்ச்சியாக மீட்டு வருகின்றனர். அதில்தான் காயமடைந்தோரின் எண்ணிக்கையும் தொடர்ச்சியாக அதிகரித்துள்ளது. எனவே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5லிருந்து 15ஆகவும் காயமடைந்தோரின் எண்ணிக்கை 30லிருந்து 60ஆகவும் அதிகரித்துள்ளது. பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சற்று முன்னதாக பிரதமர் மோடி உயிரிழந்தோருக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் நிவாரணமாகவும் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காயமடைந்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய வடக்கு பெங்கால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அருகில் உள்ள சில மருத்துவமனைகளிலும் காயமடைந்தோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரமேஷ்குமார், இந்த இறந்தவர்கள் பற்றிய தகவல்கள் ஏதேனும் வெளியாக இருக்கிறதா? அவர்கள் யார், எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்பது பற்றிய விவரங்கள்? அதாவது இந்த எண்ணிக்கை என்பது உயிரிழந்த உடல்களை எத்தனை பேர் கண்டெடுத்திருக்கிறார்களோ அதை அடிப்படையாக வைத்துதான் இத்தனை பேர் உயிரிழந்து இருக்கின்றனர் என்பதை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர்களுடைய பெயர் விவரங்களை அதிகாரிகள் சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் எந்த பெட்டியில் பயணம் செய்தனர், ரயில்வே துறையிடம் உள்ள பயணிகளுடைய அந்த பட்டியல், பெயர், முகவரி போன்றவற்றை எல்லாம் சரிபார்த்து அவர்களுடைய அடையாளங்களையும் சரிபார்த்த பிறகுதான் உயிரிழந்தோருடைய விவரங்கள், பெயர், முகவரி போன்றவை எல்லாம் தெரிய வரும். தற்போது கண்டெடுக்கப்பட்ட உடல்களை வைத்து 15 என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவருடைய அங்க அடையாளங்களை சரிபார்த்து பயணிகளுடைய விவரங்களை சரிபார்த்த பிறகுதான் எந்தெந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.